சொன்ன இறைக்குணம் என்பது இதுதானோ? ஜாதி பறவைகள் யாவும் பண்புடன் வாழ்ந்திட மந்திங்குமேவும் ஜாதி பறவைகள் யாவும் பண்புடன் வாழ்ந்துனை மேவும் பற்பல ஜாதி பறவைகள் யாவும் பண்புடன் வாழ்ந்திட மந்திங்குமேவும் அற்புத நாமந்தன் அமரர்கள் போகும் இதுதானோ? வண்ணக்குவிமலையார் மஞ்சள் நீர் ஆரோடி பண்ணை பயிர் வளர்க்கும் பாண்டி மண்டல பெரியோர்களே, போர் என்றால் புலிகுணம், பொங்கி வரும் காதல் என்றால் பூமணம், உலகமெங்கும் ஒரே இனம் என்று உண்மையை உணர்ந்த இந்நாட்டு மன்னர்களே, எதிர்கால சிற்பிகளே, துரத்தி வந்த புலியதனை முரத்தினால் அடித்து துரத்திய அந்த வீர மரத்தியின் வழியிலே தோன்றி இன்றைக்கு அந்த முறம் என்றால் என்னவென்று கேட்கும் எனதருமை தாய்க்குலமே, நல்லோர்களே, நாடக அபிமனிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம். ஆயக்கலைகள் 64லும் நாடக கலையை சிறந்த கலை என்பது ஆன்றோர் சான்றோர்களின் அணிந்துரையாகும். நான் அந்த அளவிற்கு படித்தவனோ அது பயின்றவனோ கிடையாது. ஏதோ சின்னவன் சிற்றறிவு பெற்றவன் வேடவிட்டு பண்பாரி நாடகத்தில் நடிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் மிகுதியால் அதனால் எனது துணிவினால் கதையின் கதாநாயக வேடமேற்றி இந்த அவையிலே அமைந்திருக்கின்றேன். உங்கள் முன் எல்லாம் தெரிந்து கொண்டு நான் இங்கு வரவில்லை. ஏதும் அறியாதவன் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. என்னால் அறியப்பட்ட கலைத்திறன்களை உங்கள் முன் செய்து காட்ட ஒரு அமைதி வழியினை அமைத்துக் கொடுங்கள் என்று உங்களில் ஒருவராக கேட்டுக்கொண்டு தனைதனிலே இருமுடி நினைவில் உங்கள் திருவடி கொண்டு நாங்கள் வந்தோம் அம்மா, சபரி மலையினிலே பலபடி ஏறி முழுந்தன் பொன்னடி பணிந்தீரான் நின்றோம் அம்மா. தலைதனிலே இருமுடி நினைவில் உங்கள் திருவடி, தலைதனிலே இருமுடி நினைவில் உங்கள் திருவடி கொண்டு நாங்கள் வந்தோம் அம்மா, சபரி மலையினிலே பலபடி ஏறி முழுந்த பொன்னடி பணிந்தீரான் நின்றோம் அம்மா. காவலுக்கு வருவாரம்மா பூவை போன்ற பகவதி பூஜைக்குரிய குணநிதி போகும் பாதை தொடர்வாரம்மா. கலைகளிலே இருமுடி நினைவு கொண்ட நிறுவடி கொண்டு நாங்கள் வந்தோம் அம்மா, சபரி மலையினிலே பல்லபடி ஏறி கொண்ட பொன்னடி பணிந்துதான் நின்றோம் அம்மா. ஐயப்பாவ சன்னதி வந்து விட்டால் நிம்மதி, ஐயப்பாவ சன்னதி வந்து விட்டால் நிம்மதி, நீயும் மறு தருவாயப்பா ஐயப்பா, நீயும் மறு தருவாயப்பா. ஏறும் வாழ்வில் அருளறி மாறும் எங்க தலைவிதி, ஏறும் வாழ்வில் அருளறி மாறும் எங்க தலைவிதி, நெஞ்சினிலே நிறைவாயப்பா ஐயப்பா, நெஞ்சினிலே நிறைவாயப்பா. கலைகளிலே இருமுடி நினைவு கொண்ட நெருமடி கொண்டு நாங்கள் வந்தோம் அம்மா, சபரி மலையினிலே பல்லபடி ஏறி கொண்ட பொன்னடி பணிந்தீரான் நின்றோம் அம்மா. உனது கோவில்
உனது கோவில் உனது கோவில் அடிக்கடி நான் வாழ்வை தேடி வரும்படி நீயும் அரு தருவாயப்பா ஐயப்பா நீயும் அரு தருவாயப்பா பாடி பாடி தினமடி உதன் பதன் கருணை சொல்லும்படி பாடி பாடி தினமடி உதன் பதன் கருணை சொல்லும்படி என்றும் என்னை வைப்பாயப்பா ஐயப்பா என்றும் என்னை வைப்பாயப்பா தலைதலிலே இருமுடி இனிவில் வந்த திருமடி ஒன்று நாங்கள் வந்தோம் அம்மா சபரி மலையினிலே பலபடி ஏறி ஒன்று கொன்னடி பணிந்தேதான் நின்றோம் அம்மா பணிந்தேதான் நின்றோம் அம்மா. முதலில் நாடக உலகத்திற்கு வருவது எல்லாத்தை விட நான் தான் பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த மாதிரி 10 மணிக்கு நாடகம் ஆரம்பிச்சது. ஆரம்பிக்கும் போது என்ன சுறுசுறுப்பு வேகமோ இப்போ வரைக்கும் குறையல. அண்ணன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி எங்க திண்டுகளுக்கே எங்க சங்கத்திற்கே கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். மற்றவர்களுக்கு எப்படியோ மற்றவர்களும் நல்லதுதான். ஆனா என்னை பொறுத்தவரை இன்னும் நம்பிக்கை நாணயம் கைராசி என்று அவருக்கு பட்டமே கொடுக்கலாம். அதற்கு சொந்தக்காரன மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் வெங்கடாஜலன் அவர்களும் சரி, தாளவை இப்படித்தான் இசைக்க வேண்டும் என்று தாளக்கலைஞர் வெங்கடேசன் அவர்களுக்கும் சரி, பாலுசாமி என்ற ஜமீன் நாடக உலகத்தில் ஜமீனாகவே இரு, வேற வழியில போகாத. அருமையான இசைக்கலைஞர்கள், அருமையான ஊர் ரசிக பெருமக்கள், மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு நாடகம் நன்றாக அமைய வேண்டும் என்றால், திருவிழா நன்றாக அமைய வேண்டும் என்றால் அதற்கு மெயின் காரணம் ஆடியோஸ். இப்படிப்பட்ட ஆடியோஸை தான் தயார் பண்ணி கொண்டு வந்த ஊர் மக்களுக்கும் விழா கமிட்டியினருக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி. இப்போ வந்தமா பாட்டை படிச்சோம்னா போயிடக்கூடாது, வடிவேலு கதையா ஆயிடக்கூடாது. பங்கப்பிரி நேருமாச்சுன்னு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு போகணும். திண்டுக்கல்ல இருந்து ஒரு ராஜபட்டு வந்தார், நல்லா இருந்துச்சியா அப்படின்னு அடுத்த வருஷம் வரைக்கும் சொல்லணும். அப்படித்தான் நம்மளுடைய வேலையே. மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும். ஓடுகின்றவனுக்குத்தானே தெரியும் மூச்சின் வேகம். உட்கார்ந்திருப்பவனுடைய விமர்சனம் எதற்காக? ஆணவத்திற்கும் அனுபவத்திற்கும் 2 வேறுபாடுகள் உண்டு. அண்ணே நல்லா கவனிக்கணும், நான் கதை சொல்லல. ஆணவத்திற்கும் அனுபவத்திற்கும் 2 வேறுபாடுகள் உண்டு. ஆணவம் என்பது என்ன தெரியுமா? செய்த தவறுகளை நியாயப்படுத்துவது. முழுக்க தவறாவே இருக்கும். இல்ல நான் செஞ்சதே நியாயம் சொல்லி பேசுவோம், அது ஆணவம். அனுபவம் என்பது என்ன தெரியுமா? செய்த தவறுகளை திருத்திக் கொள்வது. ஒரு தடவை கீழே விழுந்துட்டோம், இனிமேல் அங்க போனா கீழே விழுந்துருவோம், போக மாட்டோம் என்பது அனுபவம். ஆணவம் மனிதனை வாழ விடாது, அனுபவம் மனிதனை கீழே விடாது. அதான் ஆணவத்திற்கும் அனுபவத்திற்கும் 2 வேறுபாடுகள் உண்டு. நட்பு என்பது எப்படி இருக்க வேண்டும்? கரும்பலகை அல்ல எழுதிவிட்டு அழிப்பதற்கு, காலம் முழுவதும் கல்வெட்டாக இருக்க வேண்டும். நம்ம இல்லைனாலும் நம்மளுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இருந்தா அப்படி இருக்கணும்யா. தேவக்கோட்டையில் இருந்தாங்க ராமசாமியும் முனுசாமியும், கடைசி வரையிலும் பிரியவே இல்லை. அப்படி இருக்கணும் நண்பர்கள். அது மாதிரிதான் எல்லோரும் இருக்க வேண்டும். சரி, டீ கொண்டு வாங்க, மேடைக்கு டீ கொண்டு வாங்க. ஆலியிலே பிறவாத அலைமகளோ
ஏலிசையை பயிலாத கலைமகளோ ஊழினடம் புரியாத மலைமகளோ உலகத்தாய் பெற்றெடுத்த தலைமகளோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து கொடுத்ததோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து கொடுத்ததோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து கொடுத்ததோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ நீரை சுமந்து நிற்கும் வெண்ணை வரும் அல்ல நீரை சுமந்து நிற்கும் வெண்ணை வரும் அல்ல மழை வேகம் குடை பிடிக்கும் குளிர் நிலவும் அல்ல நீரை சுமந்து நிற்கும் வெண்ணை வரும் அல்ல மழை வேகம் குடை பிடிக்கும் குளிர் நிலவும் அல்ல இங்கும் அங்குமேன் பாயும் நீரோடை அல்ல இங்கும் அங்குமேன் பாயும் நீரோடை அல்ல இங்கும் அங்குமேன் பாயும் நீரோடை அல்ல இதற்கு மேலும் இலக்கியத்தில் பார்த்து ஏதும் சொல்ல அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து கொடுத்ததோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல எடுத்து வைத்ததோ கண்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திட நெஞ்சும் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதமா சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதமா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதமா சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதமா அலைபாயும் கடலோரம் இளமான்கள் போலே அலைபாயும் கடலோரம் இளமான்கள் போலே விளையாடி இசை பாடி விளையாடே உறவாடி பின்னோடும் முகிலோடும் விளையாடும் தன்னோடு கொஞ்சம் கலையழகே இசையமுதே இசையமுதே பின்னோடும் முகிலோடும் விளையாடும் நிலவே விளையாடி இசை பாடி விளையாடே உறவாடி பின்னோடும் முகிலோடும் விளையாடும் கண்ணோடு கொஞ்சம் கலையழகே இசையமுதே இசையமுதே
பாடி இசை பாடி விடியாலே உறவாடி பின்னோடும் முகிலோடும் விளையாடும் ஆலோலம் சோய் என்று இசைத்து காவலை உருவாள் என்று நாரதர் மகரிஷி கூறினாரே, ஓசையை காணவில்லையே. இம்மேடையிலே வேடன் நடத்தினார் இருக்கக்கூடிய அருமை தம்பி வேல்முருகன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டிய ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் விழா கமிட்டியர்களுக்கும் நான் சார்ந்த திண்டுக்கல் முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். ஓசையை காணவில்லையே. ஆலோலம் சோ, ஆலோலம் சோ, என்ன இனிமையான கானம். இந்த கானத்தை இந்த பகுதியிலேயே காணாம். இப்பொழுதுதான் கேட்கின்றேன். அழகு நாளும் அழகு, இவள் குரலே இவ்வளவு அழகு என்றால் சாரீரத்தை கொடுக்கக்கூடிய சரீரம் எவ்வளவு அழகாக இருக்கும். வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே கிடையாது. தெய்வரம்பை மின்னார் திருவலகெல்லாம் கைவருந்த வேதம் கற்பித்து விட்டானோ. ஐவரலிக்குள்ளே அமர்ந்த சிவனாருக்கு தெய்வ வடிவெடுத்த செய்களையும் இவள்தான். பந்தலுப்பும் கையால் வரநரித்த மன்மதனை வந்தளிப்பு கொண்ட மகராசி இவள்தானோ. கம்மியன் கையால் அடித்து காட்சி வெட்டி தீராமல் செம்மலர் ஏங்கவளர் செய்துவிட்ட பொற்பாவை சம்போகவல்லி சரசவல்லி அம்போர் கண்ணமர்தவல்லி நீலவல்லி இவள்தான். நாரதர் சொன்ன சுந்தரவல்லியும் இவளேதான். பச்சை பரிமளங்கள் வாங்காய் கலைந்தரித்து கொச்சி மஞ்சள் பூசி குளித்த திருமேனியின் மேல் சார்ந்து முனுகு செவ்வாது கதம்பம் பூசி காண்கிற வெண்சலவை கண்டையிட்டு சேலை கட்டி ஆடக பொன் மெட்டிட்டு அழகு வெள்ளி தண்டையிட்டு பாடங்களிட்டு பசும்பொன் சதங்கையிட்டு இவள் கால் ஜரங்கை ஜல் ஜல் ஜல்லன கட்டிப்புவளம் கிடங்குவளை புற்கிடகும் சரியாக கைகணிந்து கை வலைகள் பலவலன செய்ய கொடிப்புவளம் செம்மணிகள் என்றது போல் கை விரலுக்கேற்ற ரத்தினக்கல் மோதிரங்களிட்டு துள்ளி குதித்தாடி சோ வேண்டும் குரலிசைத்து என் உள்ள கழிப்பதினை உயர்த்திவிட்டால் மென்மேலும் குட்டி சிறையிட்டேன் என்கின்ற குரதத்தை தன் மனதில் வைத்து என்னை தட்டி கேட்க முடியாத பிரமதேவன் கட்டுண்டு கிடக்கும் காதல் கட்டும் சிறையில் என்னை தள்ள திட்டமிட்டை மங்க நிலை விடைத்திருக்கின்றான். சித்திரமாத்த நிலவ போல சிரிக்குது அழகு, நீ சிறப்பு சேர வேணும் எல்லாம் வேடரோடு பழகி நித்திர செய்யும் காலத்திலே சத்து எனக்கு குறையுது. காதல் முத்திர செய்யும் காலத்திலே திரும்ப எனக்கு கிடைக்குது. காதல் முத்திர செய்யும் காலத்திலே திரும்ப எனக்கு கிடைக்குது. சித்திரமாக நிலவு போல சிரிக்கிறது அழகு, நீ சிறப்பு சேர வேணும் என்ன வேடரோடு பழகி நித்திர செய்யும் காலத்திலே சத்து எனக்கு குறையுது. நித்திர செய்யும் காலத்திலே சத்து எனக்கு குறையுது. காதல் முத்திர செய்யும் காலத்திலே திரும்ப எனக்கு கிடைக்குது. தங்கன காலே
பலவானதுண்ட பலமத போலிருக்கும் பலவானதுண்ட என வசியம் காத்திருக்கும் அழகான நெஞ்சு பலமத போலிருக்கும் பலவானதுண்ட என வசியம் காத்திருக்கும் அழகான நெஞ்சு அவன் செருக்கணும் அதை வெறுக்கணும் நாம் பருவ காலம் சேரணும் சித்திரமாத நிலவ போல சிரிக்கிறது அழகு நீ சிறப்பு சேர வேண்டும் என்ன வேடரோடு பழகு இப்படி தனியாக நின்று வர்ணித்துக் கொண்டிருந்தால் தாகமும் தெளியாது மோகமும் குறையாது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து வெளியில் வருவது போல் என் மனதிற்கு தோன்றுகின்றது சந்திக்க வேண்டியவர்களை சந்திக்க வேண்டும் அதன் பிறகு நமது நடவடிக்கைகளை தொடர வேண்டும் ஹலோ ஆலோலம் என்று குரல் காட்டி இந்த அரும்புணத்தே சேலோடு கண்ணிதினை மீது வைத்த சிங்காரி தன்னை காலோடு கால் சேர்த்து அனுராக போக கலவி செய்தால் பாலோடு சேர்ந்த வளம் பொதித்திக்கும் பழுதில்லையே பொதுவாரமானது வெண்மதாய்